சத்யா காலனியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். வெடி விபத்தில் கார்த்தி என்பவரின் வீடும் சேதமடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, எப்படி இந்த வெடி விபத்து நிகழ்ந்தது? அங்கு ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது? நிச்சயமாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாண்டியன் நகர் சத்யா காலனி பகுதியில் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டில் இன்று மதியமானது நாட்டு வெடிகள் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறி உள்ளது. இதில் ஒருவர் உடல் சிதறி சுமார் 100 மீட்டர் தொலைவில் உடல் பாகங்கள் வீசப்பட்டு இறந்துள்ளார். மேலும் இந்த வெடி விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் பலத்த காயங்களுடன் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மேலும் இந்த வெடி விபத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளானது அக்கம் பக்கத்தில் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளானது முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இந்த வெடி விபத்தை தொடர்ந்து திருமுருகன் பூண்டி போலீசார் விபத்து நடந்த இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வெடி விபத்து நடந்த வீட்டில் ஏராளமான நாட்டு வெடிகள் வெடிக்காத நிலையிலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த நாட்டு வெடிகளானது வெடித்த பொழுது வேறு ஏதேனும் பகுதிகளில் சிதறி உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றார்கள். மேலும் இந்த விபத்தானது எப்படி நடந்தது, இங்கு எப்படி நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது, இதற்கு முக்கிய காரணம் யார் என்பது குறித்தும் இறந்தவர் யார் என்பது குறித்தும் போலீசார் தங்களது விசாரணையை துவக்கியுள்ளனர். மேலும் இந்த வெடி விபத்தை தொடர்ந்து அக்கம் பக்கம் பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களானது இந்த இடத்தை சுற்றி குழுமி உள்ளார்கள். மேலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்தை தொடர்ந்து இங்கு திருப்பூர் உதவி கமிஷனர் அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ மற்றும் திருப்பூர் மாநகராட்சி மேயர் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு வந்து என்ன நடந்தது, இந்த விபத்து எப்படி நடந்ததுக்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த விபத்தில் இறந்தவர் யார் என்பதும் இங்கு வெடிகுண்டு வந்தது எப்படி என்பதும் போலீசார் முதல்கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர். விசாரணை முடிவிலேயே இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கைகள் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.